பொதுவா எந்த ஒரு விஷயத்துக்கும் குற்றச்சாட்டுங்கிறது கண்டிப்பா வைக்கலாம். மேல வேணாலும் கண்டிப்பா வைக்கலாம். ஆனா அது உண்மையா? இல்ல பொய்யாங்கிறது அத அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும் தான் தெரியும். அது மாரி தான் இப்போ ஒரு குற்றச்சாட்டு இப்ப ரீசென்ட்டா நடந்த அகமதாபாத் விமான விபத்துல ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த கேப்டன் மேலேயே வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளைட்ல டிரைவ் பண்ண அந்த கேப்டன் மேலேயே வச்சிருக்காங்க. என்ன என்பத வாங்க பார்க்கலாம். இந்த அகமதாபாத் டூ அகமதாபாத் விமான விபத்துல 241 பேர் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுல ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சாரு. அந்த விமான விபத்துக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. ஃபியூயல் கட் ஆஃப் ஆனதுதான் ஒரு ரீசன். ஃபியூயல் வந்து என்ஜினுக்கு சரியா போகல. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃப்ளைட் வந்து கீழ விழுந்து வெடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அது முழு ரிப்போர்ட் இன்னும் வரல. ஓகேவா? ஆனா, அப்போ எல்லாருமே என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்னா, போயிங் 787 அந்த கட் ஆஃப் சுவிட்ச்ல வந்து ஏதோ இஷ்யூ இருக்கு. இதை கவனிக்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதனால இப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போயிங் வந்து இப்போ இந்த அந்த அந்த விஷயத்த டைவர்ட் பண்றதுக்காக அந்த கேப்டன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா, அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள ஒரு ரெக்கார்டு இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரெக்கார்டுல அந்த சுவிட்சை ஏன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க. அதுக்கு அந்த கேப்டன் சொல்றாரு, அந்த சுவிட்ச் நான் ஆஃப் பண்ணலையே அப்படிங்கிறாரு. அந்த ஆஃப் பண்ணலையேன்னு சொன்னத அது வந்து என்ன அவர் வந்து ஒரு கேஷுவலா சொல்றாரு. சடனா ஆஃப் ஆயிருக்கு. அதுல ஒரு அதிர்ச்சி கூட கிடையாது. அதனால அவர் கேஷுவலா சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மேல அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, ரீசெண்டா தான் அவங்க அம்மா இறந்தாங்க. அவங்க அம்மா இறந்ததுலயே அவர் இது மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத விஷயம் சொல்றாங்க. ஓகே. இது வந்து போயிங் வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க நிறைய டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் மற்ற எல்லாத்துலயுமே இதை தான் ஒரு இதா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த பைலட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரெட் பண்றாங்க அந்த நியூஸை. ஆனா இந்த நியூஸ் உண்மையா பொய்யா என்பதே ஆராய்ச்சி பண்ணாம இதை ஒரு பப்ளிக்ல கொண்டாத ஒரு நியூஸா ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள மற்ற பைலட்ஸ் கேப்டன் அவங்க எல்லாம் இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நம்ம கூர்ந்து நல்லா விசாரிச்சோம்னா, கேப்டன் பேரு ஸ்மித், இன்னொரு பைலட் வந்து அவர் வந்து 32 வயசு உள்ள ஒரு பையன். அவர் சின்ன பையன் தான். அவர் வந்து ரீசெண்டா கல்யாணம் ஆக போகுது. 2 மந்த்ல கல்யாணம் ஆக போகுது. ஓகேங்களா? 2 மந்த்ல கல்யாணம் ஆக போறவர் எதுக்கு இது மாதிரி விஷயத்த பண்ணணும்? அப்போ அவருக்கு பண்ணிருக்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஆனா கேப்டன் ஸ்மித் அவர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும், இதுக்கு முன்னாடி நிறைய ஃபிளைட் இந்த போயிங் 787 2 டைம் ஓட்டியிருக்காரு. எல்லாமே அவருக்கு பக்காவா தெரியும். அவரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுலே அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ரீசெண்டா கூட சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு. அந்த ஏர்கிராஃப்ட் சம்மந்தப்பட்டதா. ஒரு சரியா எதுவுமே இல்லாதவருக்கு அந்த மாதிரி சர்டிபிகேஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ அவரு பக்கவா இருந்திருக்காரு. தீவிர விசாரணை வந்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விமானத்துல பாக்குற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காவே இயங்கும். அந்த சிஸ்டம்லாம் இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் அப்படின்னா என்ன விஷயம்னா, அதாவது ஒரு பைலட் வந்து அதை கண்ட்ரோல தப்பா கொடுத்தா கூட, அதாவது அந்த தப்பா கொடுத்த கண்ட்ரோல் வந்து பயணிகளுக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாவே எரேஸ் பண்ணிடுமா. அது மாதிரி சிஸ்டம்லாம் ஃபிளைட்ல இப்போ வந்துருச்சு. அந்த கண்ட்ரோலை எடுத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. பைலட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்ச்ல இஷ்யூ இருந்திருக்கு. ஆல்ரெடி இஷ்யூ இருந்திருக்கு. போயிங் மாடல்லையே ஆல்ரெடி இஷ்யூ இருந்திருக்கு. அதை அவங்க இன்னும் ஏர் இந்தியா நிறுவனம் சரி பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபியூயல் கண்ட்ரோல் சுவிட்ச்ல ஆல்ரெடி இஷ்யூ இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அந்த விஷயத்தான் திரும்ப அவங்க சொல்றாங்க. அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உள்ள ஏர்கிராஃப்ட் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேஷனாவே வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுல என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னா, ஃபேடக் அண்ட் டிசிஎம்ஏ அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஏர்கிராஃப்ட்ல. ஃபேடக்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல். டிசிஎம்ஏனா ட்ரஸ்ட் கண்ட்ரோல் மால் ஃபங்க்ஷன் அகாமடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க. அது எதுக்கு உதவுது அப்படின்னா,
ஒரு ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம்னா அந்த இன்புட் வந்து அங்க உள்ள ஃபிளைட்டுக்கோ இல்ல அங்க உள்ள மக்களுக்கோ ஒரு ஆபத்தை ஏற்படுத்துற விகிதமா இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓவரேட் பண்ணிடும். சரியா? அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கமாண்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவங்க வந்து பைலட்டை கை காட்டல, அந்த சிஸ்டத்தை சொல்றாங்க. அதுலயும் இல்லாம அந்த என்ஜின் கண்ட்ரோல் சுவிட்ச்லயும் இஷ்யூ இருந்திருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு தீவிர விசாரணைக்கு போகாம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல உள்ளவங்க எல்லாம் டைரக்டா அந்த பைலட் மேல வந்து ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஆதாரமும் இல்லாம டைரக்டா அந்த பைலட் மேல ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. 2 பைலட்டுக்குமே அது இது பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? ஒரு ஒரு முழு விசாரணையில வந்த பிறகு கூட சொல்லலாம் ஏதாச்சும். முழு விசாரணையும் எதுவுமே பாதி விசாரணை தான் முடிஞ்சிருக்கு. இப்பவே வந்து நம்ம பப்ளிக்கா வந்து சொல்றது வந்து என்னன்னா, இந்த பைலட் மேல உள்ள மரியாதையை குறைக்கிற மாதிரி இருக்கும். இங்க உள்ள எல்லா பைலட் மேலயும். சரிங்களா? அதனாலதான் இந்த விஷயம் ஏர் இந்தியாவுக்கு ஆல்ரெடி இது மாதிரி நிறைய கண்ட்ரோல் சுவிட்சில் என்ஜின் கண்ட்ரோல் சுவிட்சில் நிறைய விஷயம் இருந்திருக்கு. அதை நிறைய இடத்துல அட்ரஸும் பண்ணியிருக்காங்க. பட் அதை அவங்க கவனிக்க தவறிட்டாங்களா என்ன டீட்டெயில்ஸ் என்பது தெரியல. ஆல்ரெடி அவங்க மேல அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ஏர்கிராஃப்ட்ல எந்த ஒரு விஷயமும் ஃபேக்கா போகக்கூடாது. எல்லாமே ப்ராப்பரா நடந்து எந்த ஒரு மேல அதிகாரியோட அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நடந்ததுன்னா இது வந்து கரெக்டான தகவல் அறிக்கை வெளியே வரும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.